இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் தான் இருக்கோம். பாம்பன் சுவாமிகள் அப்படின்னா யார் அப்படின்னாக்கா, நம்ம ராமேஸ்வரம், உங்களுக்கு எல்லாருக்கும் ராமேஸ்வரம் தெரியும்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் அப்படின்ற இடத்துல நம்ம பாம்பன் சுவாமிகள் பிறக்கிறாரு. அவரோட இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்பாவு. ஏன் பாம்பன் சுவாமிகள் மாறுச்சு அப்படின்னாக்கா, திருவான்மியூருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அவரோட பெயருக்கு முன்னாடி பாம்பன் அப்படின்னு சொல்லி என்னோடய ஊர் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. சுவாமி ராமேஸ்வரத்தில் பிறந்துட்டு ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூரில் ஜீவ சமாதி அடையணும் அப்படின்னாக்கா, முதல் விஷயம், முருகப்பெருமான் மீது கொண்ட ஒரு அதீத பக்தியினால் சுவாமிகள் சென்னை வராங்க. அது மட்டுமின்றி நம்ம பாம்பன் சுவாமிகள் அவர்களும் ஷண்முக கவசம் அப்படின்னு சொல்லி ஒரு கவசத்தை எழுதியிருக்காங்க. அந்த கவசமும் கந்தசஷ்டி கவசம் மாதிரியே நம்ம உடம்பில் இருக்க அத்தனை பாகங்களையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு கவசமாக விளங்குகிறது. அது மட்டுமின்றி சுவாமிகளுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒன்று, பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. சுவாமியோட அவங்களோட குடும்பம், அவங்களோட பிள்ளைகள், அது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய பக்தியை நம்ம ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு பக்தி. சுவாமி என்ன பண்ணியிருக்காங்களாம், ராமேஸ்வரத்துலேருந்து முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பழனிக்காக புறப்பட்டுருக்காங்க. அப்போ அவங்களோட உறவினர்கள், அவங்களோட மனைவி எல்லாமே, இப்போது கரெக்டான நேரங்களா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட போகலாமே அப்படின்னு கூறப்படும் பொழுது சாமி சொல்லியிருக்கார், இல்லை இது முருகப்பெருமானோட கட்டளை அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கார். முருகப்பெருமானோட கட்டளைன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மாடியில் போயிட்டு அமர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறார். முருகனோட குரல் கேட்கிறது. நான் எந்த வித ஒரு கட்டளையுமே கொடுக்காத நான் கட்டளை கொடுத்ததாக உன் உறவினரிடம் கூறிவிட்டாய். இதற்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னாக்கா, நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ தான் நீ பழனிக்கு வரணும். அது வரையில் பழனி பக்கமே நீ நினச்சி பார்க்கக்கூடாது, பழனி உன் கனவிலும் நீ நினைத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானோட குரல் கேட்ட உடனே நம்ம பாம்பன் சுவாமிகள் அதிர்ச்சியில் அப்படியே மூழ்கி விட்டார்களாம். பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரே கவலை, என்ன இது முருகன் ஒரு குரல் முருகனே பழனிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கவலை. அதாவது பாம்பன் சுவாமிகள் ஏன் சென்னை திருவான்மியூர் வரணும், ஏன் இங்கே ஜீவசமாதி அடையணும், ஏன் அங்கேயே ஜீவசமாதி அடையலாமே, இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இந்த பல கேள்விகளை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அவரோட பக்தியை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போமே. எந்த அளவுக்கு அவரோட பக்தி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு முருகப்பெருமான் மீது கொண்ட ஒரு அன்பு இருந்திருக்குதுன்னு பார்ப்போமே. சுவாமி என்ன பண்ணுறாங்களாம், திருவான்மியூர் வராங்களாம். இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்படலை அப்படின்னாக்கா அவசியம் நீங்கள் கேள்விப்படணும். ஒரு சந்தை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்களாம். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, குதிரை வண்டிகள் இருக்கும், பல வாகனங்கள் இருக்கும். அப்படி ஒரு சந்தை தெருவு போல் நடந்து போயிட்டுருக்க பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த குதிரை வண்டியோட சக்கரம் உடைந்து பாம்பன் சுவாமிகள் காலில் ஏறிவிட்டு தான். பாம்பன் சுவாமிகள் காலில் ஏறிவிட்டப்போ கூட அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு இதிலேருந்து வயதானவர்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்களாம், சாமி வழியில் துடிக்கிறாராம். இதை பார்க்க முடியாத என்ன பண்ணுறாங்களாம், நம்ம மருத்துவமனை, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சாமியை அங்கே அட்மிட் பண்ணுறாங்களாம். அப்போ என்ன ஆகுதான், டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப முதியவர், ஸோ உங்கள் கால் இந்த எலும்புகள் முறிந்து விட்டது, நீங்கள் எழுந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், சிரமம் தான், அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூறிவிட்டார்களாம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது சாமி என்ன நினைக்கிறாராம், என்னோடய கால் முறிஞ்சிடுச்சு முருகா, பிரச்சனை இல்லை, என் கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை கால் சரியாகாமல் கால் அப்படியே போகிறதோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முருகப்பத்தனா இருந்து முருகனால் சரி பண்ண முடியாத டாக்டர் தான் இதை சரி பண்ணாங்க அப்படின்னாக்கா, உன்னோட சக்தி என்ன இங்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு கனவில் படுத்துகிட்டே இருக்காராம். டாக்டர் சொல்கிறாங்களா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு. இல்லை இவர் சொல்கிறாராம், இல்லை என்னை என் முருகன் காப்பாற்றுவார், அப்படின்னு நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது நைட்டு அன்றைக்கி இரவு, இன்றைக்கி காலையில் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அன்றைய இரவு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு வேலு 2 வேலு நம்ம சுவாமிகள் காலில் தாங்கி பிடிக்குது. எந்த கால் அடிபட்டுதோ அந்த காலில் வேல் தாங்கி பிடிக்குது. வேல் தாங்கி பிடிச்சிட்டு என்ன ஆகுதான், பக்கத்தில் ஒரு குழந்தை வடிவில் நம்ம முருகர் படுத்துட்ருக்கார். இதை பார்த்தோன்னே சாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மறுநாள் என்ன ஆகுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மருத்துவர்கள்லாம் வராங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்களாம், பாம்பன் சுவாமிகள் ஒரே அதிர்ச்சி, கால் குணமாகிடுது, என் கால் குணமாகிடுது, என்னால் நடக்க முடியும்னு சொல்லி டாக்டரில் அது எப்படி நேற்று தான் உங்களை அட்மிட் பண்ணாங்க, அதுக்குள்ளே எப்படி உங்களோட கால் குணமாகிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்களாம். அந்த ஒரு எக்ஸ்ரேயில் திரும்ப உடைந்திருந்த அந்த கால் குணமாகிடுதான்.
எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை தான் நம்ம கேட்கணும். ஆனால் இது நடந்த அத்தனையும் உண்மைக்கான சான்றும் நீங்கள் இங்கே திருவான்மியூர் வந்தீங்க அப்படின்னாக்கா ஐயாவோட ஜீவசமாதியில் 2 எக்ஸ்ரே வந்து மாட்டியிருப்பாங்க. ஒன்று வந்து கால் முறிந்ததும், இன்னொரு கால் வந்து குணமடைந்ததும் வந்து இருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். அது மட்டுமின்றி ரொம்பவே வந்து முருகப்பெருமானோட பக்தியில் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ரே பண்ணிக்க சொல்லுவாங்க. நல்லபடியாக எல்லாேருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதுவே நம்ம எல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணுறாங்களாம், ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்பாகவே முருகரை பற்றி ஒரு புக்கே எழுதி முடிச்சிருவாங்களாம். ஸோ அது மாதிரி ஒரு தமிழ் மேலேயும் முருகப்பெருமானிலையும் ஒரு அதீத பக்தி கொண்டவர் பாம்பன் சுவாமிகள். எல்லாத்தையும் திறந்து விட்டு நம்ம பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணுறாராம், தியானத்தில் ஈடுபடுறாராம். தியானத்தில் ஈடுபடும் பொழுது என்னை வந்து யாருமே வந்து எழுப்ப வேண்டாம், என்னை யாருமே வந்து தியானத்தில் இருக்கும்போது எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது, முருகனே வந்து எழுந்துக்கிற வரைக்கும் நான் தியானத்தில் அமர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தியானத்தில் அமர்கிறாராம். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுதாம். நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு ஆத்மாக்கெல்லாம் வந்து அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற போல். அப்படி இருக்க ஒரு வேளையில் ஒரு வாரம் கழித்து ஒரு குரல் கேட்கிறது, தியானத்திலேருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி. ஏன் நான் எழுந்திருக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்கிறாராம், என் அப்பன் முருகன் வராமல் இந்த இடத்துலேருந்து நான் எழுந்திருக்க மாட்டேன் யார் சொன்னாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ முருகப்பெருமான், நான் உன் அப்பன் தான், முருகன் தான் வந்திருக்கேன், நீ தியானத்துலேருந்து எழுந்துக்கோன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பக்கத்தில் முருகப்பெருமான், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர், அதுக்கப்புறம் நம்ம அகத்தியர் மாமுனி எல்லாருமே வந்து காட்சி கொடுக்குறாங்களாம் நம்ம பாம்பன் சுவாமிகளுக்கு. ஸோ பாம்பன் சுவாமிகளை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பகிர்வோம். இந்த இடத்துல இப்படி ஒரு நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்த இயற்கைக்கும் நம்ம பாம்பன் சுவாமி ஐயாவுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.